ஹலோ கைஸ், வெல்கம் டு நம்ம ஊர் கிரிக்கெட். டே 3 கிளைமேக்ஸ் நெருங்கியிருக்கு. தேர்ட் ரவுண்ட் மேட்ச்சு ஏன்மங்கலம் வெர்சஸ் இளம்பிள்ளை. இளம்பிள்ளை ஒன் டாஸ் சூஸ் டு பேட் ஃபர்ஸ்ட். 4 ஓவர் கொண்ட மேட்ச், 1 ஓவர் பவர் பிளே, 4 பால் யூஸ் பண்ணோம். இளம்பிள்ளைக்காக ஓப்பனிங் பேர் ஸ்ட்ரைக்கில் குப்பன் குமரேசன் கடந்த 2 மேட்சாக சிறப்பாக ஆடி கொடுத்துருந்தார் அவங்க டீமுக்காக. தேர்ட் மேட்சும் தொடர்ந்து ஓப்பனிங் வந்திருக்காரு. நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டில் குமார், ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே போகிறதுக்காக மதன் குமார். ஏன்மங்கலமும் ரெண்டாவது ரெண்டு மேட்ச் வந்து கடைசி பாலுக்கு 3 ரன் அடிக்கணும், 6 அடித்து மேட்ச் முடிச்சிருக்காங்க. அவங்க சைட்லேயும் பேட்டிங் ஆடக்கூடிய பிளேயர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மேட்ச் சிறப்பாக இருக்க போகுது. ஃபஸ்ட் பால் சரியாக பட்டெல்லாம் நேராக பால் போயிட்டுருக்கு. அம்பையர்ஸ்கள் நோ பால் கொடுத்துருக்காருங்க. நோ பால், பவுண்ட்ரியாக வந்திருக்கு. ஃப்ரீ ஹிட் ஃபஸ்ட் பாலே போடாமல் 5 ரன் கொடுத்துருக்காங்க. குப்பன் பேட்லேருந்து ஃபஸ்ட் பாலே 4 ரன் கொண்டு வந்துருக்காரு. பாட்டம் பேட்டில் பட்டிருந்தாலும் 4 ரன்னாக மாறி இருக்கு. ஸ்லோ ஏர் பாலுங்க, கணிச்சு மெதுவாக அடிச்சிருக்காரு. ஒரு ஃபீல்டர் விரட்டி வந்துட்டுருக்காரு. 2 ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 ஓடி இருக்காங்க. ஃப்ரீட் பாலு 2 ரன் கிடச்சிருக்கு. மிடில் பேட்டில் ஆடலை. ஸ்லோயர் பால் வேகமாக கமிட்டட் ஆகிட்டு மெதுவாக அடிச்சிருக்காரு பாலை. அதனால் 2 ரன் இல்லைன்னா பவுண்டரி கிளியர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் பால் 7 ரன் வந்துருக்குங்க. செகண்ட் பால் நல்ல ஷாட், கிளியராக அடிச்சிருக்காரு. 1 பவுன்ஸில் பவுண்டரி போயிருங்க. பேக் டு பேக் பாலில் பவுண்டரி அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் பாலும் பவுண்டரி, 2வது பாலும் பவுண்டரி வந்திருக்கு. நல்ல ஷாட். குமரேசன் பேட்லேருந்து நல்லா பவுண்டரி வந்துட்டுருக்கு. ஸ்லோயர் பால், டாட் பால், செம்மையாக போட்டிருக்காருங்க பாலை. நல்ல கம்பேக்ட் டெலிவரி. லெக் கட்டரில் போகிறாரு. ஸ்லோயராக ஃப்ளை பண்ணி போட்டார். டாட் பால். ஸ்விட்சுக்கான முயற்சி, டாட் பால். பேக் டு பேக் டாட் பால் போட்டிருக்காரு. நல்லா கம்பேக் மதன்குமார் இருந்து. சரியா பட்டலை, இருந்தாலும் ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் குமார். சரியா பட்டலை, இன்சைட் எட்ஜு. டாட் பால் டு எண்ட் தி ஓவர். முதல் ஓவர் முடிவுக்கு டீம் ஸ்கோர் 12. செகண்ட் ஓவர் போகிறதுக்காக லோகு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஸ்ட்ரைக்கில் குப்பன் குமரேசன். மீண்டும் லெக் சைடு அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. போன மேட்ச்சு இதே மாதிரி தான் ஒரு பால் டாட்டா இருந்தார். திரும்பவும் அதே மாதிரி ஒரு பால் டாட்டா இருக்கார். ஆஃப்ல ஒரு பாலை லெக்கில் அடிக்கிறதுக்கான முயற்சி செஞ்சு டாட் பாலை வாங்கியிருக்காரு. செகண்ட் பால் மீண்டும் ஒரு டாட் பால். நம்ம என்ன தான் லெக் சைடு அடிக்கிறதுக்கான முயற்சி செஞ்சாலும் நம்ம ஆஃபில் எவ்வளோ ஏறினாலுமே வந்து தலையை ஸ்டேபிளாக வச்சு லெக் சைடு அடித்தா கண்டிப்பாக பாலில் படும். நம்ம ரொம்ப ஆஃபில் ஏறிட்டு இருந்தால் பால் படாது. கம்மிட்டடாக ஆகக்கூடாது அந்த ஷாட்டுக்கு. லோகு பேக் டு பேக் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. தேர்ட் பால் போல்ட், விக்கெட். பெரிய விக்கெட் எடுத்துருக்காருங்க. 2 பால் டாட் வச்சு 3வது பால் விக்கெட்டே எடுத்து கொடுத்துட்டாங்க. நல்ல கம்பேக் ஓவராக அமைஞ்சிருக்கு ஏன்மங்கலத்துக்கு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மல்லன். நல்ல ஷாட்டுங்க, சென்சிபிளாக ஆடி இருக்காரு. ஒரு சிங்கிள் க்ளோஸில். ஃபுல் டாஸ் பாலுங்க. நல்ல ஷாட், மிடில் பேட்டில் அடிச்சிருக்காரு. கீழால் போயிட்டுருக்கு பால் லாங் ஆஃபில். மீண்டும் ஒரு சிங்கிள். நல்ல ஓவராக அமைஞ்சிட்ருக்குங்க ஃபீல்டிங் டீமுக்கு. லாஸ்ட் 1 more ஆஃப் த ஓவர். டாட் பால் டு எண்ட் தி ஓவர். 2 ஓவர் முடிவில் டீம் ஸ்கோர் 14. போன ஓவர் வெறும் 2 ரன்னுக்கு மட்டுமே விட்டு கொடுத்து போட்டிருக்காருங்க லோகு லெஃப்ட் ஆர்ம் பவுலர். செம்மையாக போட்டிருக்காரு. பெரிய விக்கெட் குப்பன் குமாரேசன் கையிலே எடுத்து கொடுத்துருக்காரு. தேர்ட் ஓவர் போகிறதுக்காக பவுலிங் எண்ணில் ஷர்மா. லோ ஃபுல் டஸ்ஸாக போடப்பட்ட பந்து உடம்புக்கு நேராக லெக் ஸ்டம்பில் அடிச்சிருக்காரு. ஒரு சிங்கிள். லெக் ஸ்டம்பில் வைட் பால். நல்ல ஷாட்டுக்கு. மீண்டும் அதே திசையில் அடிக்கப்பட்ட பந்து. இந்த முறை 2க்கான முயற்சி இருக்குமா? சமத்துறோங்க. ஒரு சிங்கிள் தான் இந்த முறையும். செம்ம ஷாட்டுங்க, நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு மிடில் பேட்டில். 6 இவரோட பேட்லேருந்து வர முதல் 6 சரியான ஷாட்டுங்க.
6. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பவுண்டரி வந்திருக்கு. மீண்டும் அதே திசையில் அடிக்கப்பட்ட பந்து 3 பால் ஒரே திசையில் அடிச்சிருக்காங்க. இந்த முறையும் ஒரு சிங்கிள் மட்டும்தான். இந்த முறை இன்சைட் எட்ஜ் ஆகிருக்கு. ஃபைன் திசையில் ஆள் இல்லை. குமார் இங்கே வேடிக்கை பார்த்துட்டு ஓடி இருக்காருங்க. அங்கே போட்டு அவுட் எடுத்திருக்காங்க குமாரை. 2வது ரன் அவுட் ஆகிருக்காங்க. லாஸ்ட் 1 more ஆஃப் த ஓவர். லெக் ஸ்டம்பில் அடிக்கப்பட்ட பந்து ஃபுல் டாஸ் பால. மீண்டும் ஒரு சிங்கிள் டு எண்ட் தி ஓவர். 3 ஓவர் முடிவில் டீம் ஸ்கோர் 26. 4th ஓவர் போகிறதுக்காக சிவா. இவர் தான் போன மேட்ச் கடைசி பால் 6 அடித்து வின் பண்ணி கொடுத்தாரு இவங்க டீமுக்கு. ஃபைனல் ஓவர் போட வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கிங்கில் மல்லன். சரியாக பட்டலை. க்ளோஸ்லேயே இருக்குது. அண்டர் த ஃபீல்டர் கேட்ச் விக்கெட். ஃபாஸ்ட் பாலே மல்லன் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க சிவா. நல்லா பவுலிங். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் வெற்றி. கடைசி 5 பால். சரியாக பட்டலை. இந்த முறையும் ஹைட்டாகி போயிருக்கு பால். 2 பேர் விரட்டி வந்துட்டுருக்காங்க. கேட்ச் ட்ராப் பண்ணியிருக்காருங்க. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. கையில் விழுந்த கேட்ச் விட்டுருக்காருங்க. ரன்னிங் கேட்ச் தான், அதுதான் கொஞ்சம் கஷ்டம். நல்லா ட்ரை. 2 ரன்ஸ் ஓடி எடுத்திருக்காங்க. சரியாக படலை. இந்த முறை ஹைட்டாக போயிருக்கிறதுனால கேப்பில் விழுந்திருக்கு. அதனால் ஒரு சிங்கிளாக மாற்றிருக்காங்க இந்த பாலை. வைட் பால். அம்பையர்ஸ் கால் நாட் அவுட். வைட் பால். அகலப்பந்து. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சின்ராஜ். மாத்துக்கு சின்ராஜ். சரியாக பட்டலை. 2 ஓட்டத்துக்கான முயற்சியாக இருக்கும். ஓடலை. ஒரு சிங்கிள் மட்டும்தான். லாஸ்ட் 2 more. சரியான ஷாட்டுங்க. ஸ்ட்ரெயிட்டு கட்டாசிருக்கார் வெற்றி. 6. அவரோட பேட் வந்து ஃபர்ஸ்ட் 6. தேவையான நேரத்தில் 6 வந்திருக்கு அவங்க டீமுக்கு. ரன்னை உயர்த்திருக்காருங்க 6 ரன்னு. லாஸ்ட் 1 more ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். இந்த முறை லோ ஃபுல் டாஸாக போட்டிருக்காருங்க. யார்கிங் லென்த்துன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டைமில் அன்பிளேயபிள் டெலிவரி. விக்கெட்டுக்கான சான்ஸ். விக்கெட். 2வது ரன் அவுட் ஆகிருக்காங்க. இதோட இன்னிங்ஸ் முடிவு பெறுது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. 4 ஓவர் முடிவில் டீம் ஸ்கோர் 38. ஏன்மங்கலத்துக்கு 39 டார்கெட். 24 பந்துக்கு. ஏன்மங்கலத்துக்காக ஓப்பனிங் பேர் ஸ்ட்ரைக்கில் மணிமாறன். நான் ஸ்ட்ரைக்கர் எண்டில் சர்மா. மணிமாறன் செமையாக ஆடி கொடுத்துருந்தாருங்க போன மேட்ச்சு. ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே போகிறதுக்காக கனகராஜ். ஃபஸ்ட்டு 1 ஓவர் பவர் பிளே. 4 ஓவர் கொண்ட மேட்ச். 4 பவுலர் யூஸ் பண்ணோம். சரியாக பட்டலை பேட்டில். லெக் ஸ்டம்ப் யாருக்கார் போடப்பட்ட பந்து ஒரு சிங்கிள் டு ரன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சிங்கிளோட. நம்ம கூட கமெண்ட்ரி பாக்ஸில் ஜில்லு இணையறாரு. செகண்ட் பால். சரியான ஷாட்டுங்க. மிடில் பேட்டில் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு பாலே 6. சர்மாவோட பேட்டில் இருந்து செம்ம ஷாட்டுங்க. போன மேட்ச் சூப்பராக போட்டு கொடுத்தாரு கனகராஜ். இந்த மேட்ச் 2வது பாலே அவர் ஓவரில் அடி விழுந்திருக்கு 6. செம்ம ஷாட்டுங்க. இவர் சந்தித்த முதல் பந்திலே 6 வந்திருக்கு. குட் ஷாட். சரியான ஷாட்டுங்க. இந்த முறை ஆஃபில் அடிச்சிருக்காரு. 1 பவுன்ஸில் பவுண்டரி கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பவுண்டரி போயிடுச்சு. குயிக்காக 2 பாலில் 10 ரன் அடிச்சிருக்காருங்க சர்மாவோட பேட்டில் இருந்த. செம்ம ஷாட்டுங்க. 3 பாலுக்கு 11 ரன் வந்துருச்சு அவங்க டீமுக்கு. நல்ல ஷாட்டுங்க. இந்த முறை கேப்பில் தள்ளியிருக்காரு. சென்சிபிளாக ஆடிருக்காருங்க சர்மா. பவுண்டரி போல் விரட்டி போயிட்டுருக்காரு. செடி நிறையா இருக்கிறதுனால தடுத்து நின்றுடும். 3 ரன்னுக்கான வாய்ப்பு. 3 ரன் ஓடி எடுத்துருக்காருங்க அந்த பால். செம்ம ரன்னிங்க. சர்மா 3 பாலுக்கு 13 ரன் அடிச்சிருக்காருங்க. மொத்தம் 4 பாலுக்கு 14 ரன் வந்திருக்கு உங்கள் டீமுக்கு. பவர் பிளே சூப்பராக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஏன்மங்கலம். லாஸ்ட் 2 more ஆஃப் த பவர் பிளே. இந்த முறை நம்ம மேலே அடிக்கிற மாதிரி வந்திருக்குங்க பால். லெக் பையில் பொத்துக்கிட்டு வந்துருங்க பின்னாடி 4. நம்ம மேலே அடிச்சிருக்கும் பால். கொஞ்சத்தில் நம்ம தள்ளிக்கிட்டோம். லக்கி பவுண்ட்ரி பேட்டிங் டீமுக்கு. ஆல்மோஸ்ட் 18 ரன் வந்துருச்சு ஃபஸ்ட்டு 5 பாலுக்கு. லாஸ்ட் 1 more ஆஃப் த பவர் பிளே.
இந்த முறை செம்மையாக போட்டிருக்காருங்க. நல்ல கம்பேக் டெலிவரி. டாட் பால் டு எண்ட் தி ஓவர். முதல் ஓவர் முடிவுக்கு டீம் ஸ்கோர் 18. செகண்ட் ஓவர் போகிறதுக்காக ஆனந்த், ஸ்ட்ரைக்கில் ஹிட்டர் சர்மா. ஃபஸ்ட் ஓவர்லேயே செம்மையாக ஸ்கோர் வந்துருச்சுங்க பேட்டிங் டீமுக்கு. பேலன்ஸ் இருக்கிற 18 பாலுக்கு 21 ரன் தேவை. செம்ம பாலுங்க. டாட் பால். நல்ல கம்பேக் டெலிவரி. செம்ம ஷாட்டுங்க. நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு. அண்டர் த ஃபீல்டர். கேட்ச் ட்ராப் பண்ணியிருக்காருங்க. நல்லா ஆடிட்டு இருந்த சர்மாவுக்கு கேட்ச் ட்ராப் பண்ணியிருக்காங்க. கேட்ச் ட்ராப் பண்ணால் மேட்ச் ட்ராப் பண்ண மாதிரி ஒரு சிங்கிள். டாட் பால். சூப்பராக போட்டிருக்காருங்க. பவுலர் அருமையாக போட்டு கொடுத்துருக்காரு. ஃபீல்டர் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். நல்ல பால். நல்ல சென்சிபிள் கிரிக்கெட்டுங்க. லோ ஃபுல் டாஸ் பால் தள்ளி விட்டு ஓடிக்காரு. 2 ஓடுறதுக்கான முயற்சியாக இருக்கும். நல்ல த்ரோ இருந்தாலும் 2 ரன் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 2 more ஆஃப் த ஓவர். நல்ல ஷாட்டுங்க. செம்மையாக கட்டி ஆடிருக்காரு. பால் போகலை. ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க இந்த பாலும். லாஸ்ட் 1 more ஆஃப் த ஓவர். நல்ல பாலுங்க. சிங்கிள் போகிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. பவுண்டரிஸ் போனால் தான் ப்ராப்ளம். சிங்கிள் டு எண்ட் ஓவர். 2 ஓவர் முடிவில் டீம் ஸ்கோர் 24. தேர்ட் ஓவர் போகிறதுக்காக ரவி அரௌண்ட் விக்கெட்லேருந்து. ஸ்ட்ரைக்கில் மணிமாறன். 12 பாலுக்கு 15 ரன் தேவை. ஃபஸ்ட் பால் செம்மையாக போட்டிருக்காருங்க. ஃபஸ்ட் பால் டாட் பால். ரவி வந்து பவுலிங் ஆக்ஷனில் லெக்கெட்டில் போடுற மாதிரி போட்டிருக்காரு. செம்மையாக போட்டிருக்காரு. போன மேட்ச் சூப்பராக போட்டு கொடுத்தாருங்க. மெய்டன் ஓவரோட விக்கெட்டும். அழகாக திருப்பியிருக்காருங்க ஸ்கொயர் திசையில். தடுக்க முடியாத ஒரு பவுண்ட்ரி. யூஸ்வலான டைமில் ஒரு 4 வந்திருக்கு ஈஸியாக. லெக் சைடில் போடப்பட்ட பந்து அழகாக ஸ்கூப் ஆடிருக்காரு பேட்ஸ்மேன். 4 ரன் வந்திருக்கு. பேலன்ஸ் இருக்கிற 10 பாலுக்கு 11 ரன் மட்டுமே தேவை. 10 பாலுமே சிங்கிள் ஆனால் 1 ரன் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் கண்டிப்பாக. பேட்ஸ்மேன் மேலே ப்ரெஷரே கிடையாது. பவுலர் அந்த ப்ரெஷர். நல்ல பாலுங்க. சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பால். நல்ல கம்பேக் டெலிவரி பவுலர் இருந்து. மீண்டும் ஒரு டாட் பால். இந்த முறை ஆஃப்லைனில் போட்டிருக்காருங்க. யார்கர் செம்மையாக போட்டிருக்காரு. அன்பிளேயபிள் டெலிவரி. யார்கர். மீண்டும் ஒரு டாட் பால். தொடர்ந்து ஹார்டிக் டாட் பால் வச்சுருக்காருங்க. நல்லா போடுற பாலெல்லாம் டாட் ஆகிட்டு இருக்கு. இவங்க தப்பு பண்ணுற பால் மட்டும்தான் பவுண்டரிஸாக மாறிட்டு இருக்கு. லாஸ்ட் 1 more பால் ஆஃப் த ஓவர். செம்மையாக போட்டிருக்காருங்க. 11 ரன் அப்படியே இருக்கு. இன்னும் 7 பாலுக்கு 11 ரன் தேவை. சரியா பேட்டில் படலை. அவுட் சைட் மாதிரி போயிட்டுருக்கு. சிறிய ஃபம்பிள். 2 வாரத்துக்கான முயற்சி. நல்ல பேக்கப்புங்க. கீப்பரை ஓடி போய் எடுத்துக்காரு பேக்கப்பு. 2 ரன் குயிக்காக ஓடி எடுத்திருக்காங்க. சிறிய ஃபம்பிள் மிஸ்டேக் ஃபீல்டிங்கு. இல்லை 1 ரன்ல எடுத்திருப்பாங்க. ப்ரெஷர் அந்த கிரவுண்டு. 3 ஓவர் முடிவில் டீம் ஸ்கோர் 30. 10 ரன் ரேட்டு கொண்டு வந்துட்டாங்க ஏன்மங்கலம். கடைசி ஓவர் போடுறதுக்காக மல்லன். ஸ்ட்ரைக்கில் ஹிட்டர் சர்மா. 6 பாலுக்கு 9 ரன் தேவை. விக்கெட். செம்மைங்க. நல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்க. நல்லா ஆடிட்டு இருந்த சர்மாவோட விக்கெட் எடுத்திருக்காங்க. மேட்சுக்குள்ளே கம்பேக் கொடுத்துருக்காங்க இளம்பிள்ளை. நல்ல கேட்ச் கீப்பர் இருந்து. நல்ல பிரேக் த்ரூ மல்லன். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் சிவா. இவர் வந்து போன மேட்ச் 3 ரன் அடிக்கும் கடைசி பாலுக்கு 6 அடித்து வின் பண்ணி கொடுத்துருந்தாரு அவங்க டீம் ஏன்மங்கலத்துக்காக. 5 பாலுக்கு 9 ரன் தேவை. 2 பேருமே ப்ரெஷரில் இருக்காங்க. ஷார்ட் பாலுங்க. ஷார்ட் பாலு டாட் பாலாக மாறி இருக்கு. கண்டிப்பாக பேட்டில் பட்டிருந்தா எட்ஜாகி பின்னாடி 4 போகிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. பேட்டில் படலை. 4 பாலுக்கு 9 தேவை. ரன்ஸ் அப்படியே இருக்குது. பால்ஸ் மட்டும் குறைஞ்சிட்டே வந்துட்டுருக்கு. தேர்ட் ஒன். மீண்டும் ஒரு டாட் பால். முதல் 3 பால் டாட் பாலாக போட்டிருக்காருங்க ஒரு விக்கெட்டோட. பேலன்ஸ் இருக்கிற 3 பாலுக்கு 9 ரன் தேவை. ஒரு பால் இன்னும் டாட் போட்டாலும் பேட்ஸ்மேன் ஃபுல் ப்ரெஷர் ஆகிடுவார். ஃபீல்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ 3 பாலுக்கு 9 ரன் தேவை. யார் ஜெயிப்பாங்க கடைசி வரைக்கும் சொல்ல முடியாது. மிடில் பேட்டில் ஆடி இருக்காருங்க. கவர்ஸில் ஃபீல்டர் நோக்கி போயிட்டுருக்கு. ஒரு சிங்கிள்.
4 பாலுக்கு ஒரு ரன் போட்டிருக்காருங்க. 5வது பால் மணிமாறன் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. கடைசி 2 பாலுக்கு 8 ரன் தேவை. இந்த பால் கண்டிப்பாக பவுண்டரியாக இருந்தால் மட்டுமே இந்த மேட்ச்சுக்கு உயிர் கொடுக்க முடியும். லாஸ்ட் 2 more 8 ரன் தேவை கடைசி 2 பாலுக்கு. பால் இன்சைட் விக்கெட். மேட்ச் ஆல்மோஸ்ட் வின் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் இளம்பிள்ளை. கடைசி 2 பாலுக்கு 9 ரன் அடிக்கிறாருல மணிமாறன் விக்கெட்டில் வெளியே போயிட்டுருக்காரு. கடைசி ஒரு பால் உள்ளே போட்டாருனாவே போதும். மல்லன் செமையாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க இந்த ஓவர். மல்லன் ஒரே ரன் வெட்டி கொடுத்து 2 விக்கெட் எடுத்துருக்காருங்க. பெரிய விக்கெட்டை செமையாடி இருந்த சர்மா விக்கெட்டில் இருந்து போயிட்டுருக்காரு. அடுத்து ஃபஸ்ட்டு மேட்ச் 50 அடித்த மணிமாறன் விக்கெட் இருந்து போயிட்டுருக்காருங்க. கடைசி ஒரு பாலுக்கு 8 ரன் தேவை. பவுலர் ஏதாவது நோ பால் கீ பால் போட்டு 6 போனால் தான் உண்டு மேட்ச்சுக்கு உயிர் கொடுக்க முடியும். ஆல்மோஸ்ட் இளம்பிள்ளை மேட்ச் வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். லாஸ்ட் 1 more ஆஃப் த ஓவர். ஸ்ட்ரைக்கில் விக்கி சரியாக பட்டலை லெக் ஸ்டம்பில் ஃபீல்டர் கைக்கு போயிடுச்சு பால். மேட்ச் வின் பண்ணிட்டாங்க இளம்பிள்ளை 6 ரன் வித்தியாசத்தில். செம்ம ப்ரைஸ் சென்டருக்கு தகுதி பெற்றுட்டாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் இளம்பிள்ளை டீம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம ஊர் கிரிக்கெட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.